அன்புள்ள சகோதரர்களே, சினிமாவை பற்றி எல்லாருக்குள்ள ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் உண்டு. நல்லது சொல்றானா இல்லையா அப்படின்ற சந்தேகம். தாயை பத்தி சொல்றான், தந்தையை பத்தி சொல்றான், குடும்பத்தை பத்தி சொல்றான், ஒழுக்கங்களை சொல்லி தரான். எது சினிமா ஒழுக்கங்களை சில நேரங்களில் சொல்லி தருகிறது. இப்படி நல்ல விஷயங்களை சொல்லி தருதா இல்லையா? அப்ப அதெல்லாம் படிப்பினை ஊட்டக்கூடிய விஷயங்களா இல்லையான்னு கேட்கிறான். இதுவும் உள்ளத்தை பற்றிய இயல்புகளை புரியாத, உபதேசம் என்றால் என்ன என்று தெரியாததனால் வரக்கூடிய சிந்தனை. உள்ளத்தை பற்றிய இயல்புகளை புரியாததனாலும் உபதேசம் என்றால் என்ன என்று தெரியாததனாலும் வரக்கூடிய சிந்தனை. அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காதுக்கு ரசனையாக இருந்தால் உபதேசம் நினைக்க கூடாது. காதுக்கு ரசனையாக இருந்தால் உபதேசம் நினைக்க கூடாது. நமக்கு பொதுவாக காதுக்கு வலிச்சா உபதேசம் நினைக்கிறதே இல்லை. காதுல போட்ட உடனே அது வலிச்சதுன்னு வைங்களேன், நம்ம குறை சொல்றது தான் நம்ம நினைப்போம். நல்லா ரசிச்சோம்னா உபதேசிக்கிற மாதிரி என்ன செய்யறோம், நம்ம நினைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உபதேசம் என்றால் என்ன தெரியுமா? நான் இப்ப உங்களுக்கு ஒரு உபதேசத்தை ஆரம்பிக்கிறேன். முடிக்கிற நேரத்தில் அந்த உபதேசம் கடைசி நிமிஷம் வரைக்கும், முதலாவது சொன்னது கடைசி வரைக்கும் உள்ளத்துல என்ன செய்யணும், நிக்கணும். நீங்க சினிமால தாயை பற்றி ஒரு உபதேசம் போகுதுன்னு, தாயை பற்றி ஒரு உபதேசம் சினிமால சொல்லப்படுது. சினிமா தாயை பத்தி சொல்லுதா இல்லையா? இஸ்லாம் தாயை பத்தி சொல்லுது. உண்டா? இஸ்லாம் தாயை பத்தி சொல்லுது, குர்ஆன் தாயை பத்தி சொல்லுகிறது, சினிமாவும் சொல்லுது. இப்ப உள்ளத்துல என்ன சொல்லுது? இஸ்லாம் சொல்ற விஷயங்கள் கூட சினிமா எடுத்து சொல்லுது. விளக்கம், இஸ்லாம் சொல்ற விஷயங்கள் கூட சினிமா எடுத்து சொல்லுதா? அப்ப இவருக்கு உபதேசத்தை பற்றி தெரிஞ்ச விஷயம் அதுதான். ஆனா தாயை பற்றி சொல்ற அடுத்த கட்டம் இஸ்லாம் என்ன சொல்லும் தெரியுமா? தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லும். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன சொல்ல தெரியுமா? இணை வைக்க கூடாதுன்னு சொல்லும். அதுக்கு அடுத்த கட்டம் இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? அதனால இறைவனை வணங்குன்னு சொல்லும். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன சொல்ல தெரியுமா? இதனால மறுமையில கூலின்னு சொல்லும். முடிவு என்ன? தாய்க்கு நல்லது செய்யணும். இப்ப சினிமாவுக்கு வாங்க, தாய்க்கு நல்லது செய்யணும். அடுத்த கட்டம் டான்ஸ். அடுத்த கட்டம் என்ன? டான்ஸ். அதுக்கு அடுத்த கட்டம் கற்பழிப்பு. அதுக்கு அடுத்த கட்டம் குடும்ப பிரிவு. அதுக்கு அடுத்த கட்டம் ஜோக். அதுக்கு அடுத்த கட்டம் காதலன் காதலி சேர்றது. வெளியே வந்துட்டீங்க. இப்ப என்ன உபதேசம்? தாயை பத்தி சொன்னானா இல்லையா? நின்றுச்சா? நிக்கல. எப்படி வெளியே வந்தீங்க? வெளியே வர நேரத்தில் உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் தாய் பற்றிய உபதேசமா வேற விஷயங்களா? நினைச்சு பாருங்க. உபதேசம் என்றால் சொன்னதை உறுதியாக்கணும். அதுல நான் உங்களுக்கு சொல்றேன்டா, தாயை பற்றி சொல்ற நேரத்தில் அதுக்கு புறவு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் உங்களை கெடுக்க கூடாது. அதான் உபதேசம். எந்த சினிமாலையாவது நல்ல விஷயத்துக்கு பின்னால கேடு கட்ட விஷயம் சொல்லாம இருந்தீங்களா? அது எப்படி அது உபதேசம் பண்றீங்க? உபதேசம் என்றால் நீங்கள் திருந்தி விட்டு வர வேண்டும், நீங்கள் பார்த்து மாற வேண்டும், உங்களது உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது, உங்கள் உணர்வுகள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா சினிமா என்ன செய்யுதுன்னா, உபதேசம் என்ற பெயர்ல அப்படி கொஞ்சம் தொட்டு வச்சுக்கிறது, ஒரு பகுதியை மட்டும். உங்களோட உணர்வுகளை கவர முடிந்தால் மட்டும்தான் அந்த உபதேசத்தை போடுவான். போட்டு வைத்துக் கொண்டு அதுக்கு அடுத்த கட்டமே ஒரு பாட்டை போட்டு உங்களை ஆட விட்டுருவான். இப்ப உங்களுக்கு தாய் உபதேசம் மறந்துடும். ஆனா குர்ஆனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தாயை பத்தி படிச்சுட்டு வாரீங்களா, அதுக்கு அடுத்த கட்டம் நீங்க போனீங்கன்னு சொன்னால் இறைவனை பற்றி சொல்லும், தாய்மையுடைய கடமைகளை பற்றி சொல்லும், அதுக்கு அடுத்த கட்டம் போற சொர்க்கத்தை சொல்லும், நரகத்தை சொல்லும். எல்லாமே ஒரு உபதேசத்தோடு நீங்க என்ன செய்வீங்க? வெளியே வருவீங்க. இதுதான் உபதேசம்.